பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாதான் நல்லதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இது ரெண்டுத்துக்கும் நடுவில்? உள்ளபடியே பார்க்க போனால் பஞ்சாங்கத்தை ஃபாலோவே பண்ணாதவங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. மேக்சிமம் எல்லா பஞ்சாங்கத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கெடுதல் நடக்குது. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. கிரக சஞ்சாரங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகம், இன்னைக்கு வந்து கிரக சுழற்சி நடக்குது, சனி பயிற்சி வந்தாச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 2026 தான் சனி பயிற்சி. அதுதான் உண்மை. சிம்மராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, ஆல்ரெடி எனக்கு சனி பயிற்சி வந்து 6 மாதம் ஆகுதுப்பா அப்படிம்பாங்க. அஷ்டம சனி ஆரம்பிச்சு 6 மாதத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்குப்பா அப்படிம்பாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே சனி பயிற்சி வெவ்வேறு விதமாக வேலை செய்யும். எல்லோருக்கும் ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணும். உங்கள் நம்பிக்கையை பொறுத்து நீங்கள் இப்படி நினச்சிக்க வேணாம், ஓ ஒருவேளை நான் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிட்டு பாக்கியத்தை தவற விட்டுட்டேன்னா, அப்படி இல்லை. பெரியவர்கள் சான்றோர்கள் ஒரு காரணத்திற்காக சிலதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால் கோட்பாடுகள் சேரக்கூடிய இடம் ஒரே தான், கோவில் தான். அதை போகக்கூடிய பாதைகள் வேறு. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஆக சமூக வலைதளங்களில் பல பேர் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வியூஸ் வரணும், இந்த வந்து லைக்ஸ் வரணும், இந்த வந்து பெருமளவில் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பல செய்திகளை சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இது ஓப்பன் மீடியா, எல்லாருமே ஒரு ஜேர்னலிஸ்ட். இது அஸ்ட்ராலஜியில் மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், வாயில் வந்தபடி பேசக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. நாம் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறில் சனீஸ்வரனுக்கு மார்ச் 2026 சனி பயிற்சி, அந்த கோட்பாடோட நாம் போகிறோம். வர்றவங்க பின்னாடி வரலாம்.